அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனதுரை புலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மிருகசீரிஷ நட்சத்திர பலன். அதாவது பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரம், அதாவது 27 நட்சத்திரமும் 9 கிரகங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரமாக 9 கிரகங்களுக்கும் 27 நட்சத்திரங்களும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பிறக்கும் பொழுது இந்த 9 கிரகங்களும் இந்த 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கும். ஏதாவது நட்சத்திரத்தில் இருக்கும். இப்போ அந்த வரிசையில் சந்திரன், மனோகாரகன், உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ நம்ம பிறக்கும் பொழுது அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். அதை வச்சு தான் நம்மளுடைய ராசி சொல்லப்படுகிறது. அந்த ராசியை வச்சு தான் நமக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் சொல்லப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தசாபுத்தி தீர்மானிக்கிறதுக்கும் இந்த நட்சத்திரம் தான் செயல்படுகிறது. அதாவது 9 கிரகத்துக்கும் 27 நட்சத்திரம் இல்லையா? இப்போ சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுங்க. இந்த உத்திர நட்சத்திரத்துடைய கிரகம் எது? சூரியன். அப்போ அவருக்கு பிறக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வரக்கூடிய திசை சூரிய மகா திசை, அடுத்தது சந்திர திசை அப்படின்னு அந்த தசாபுத்தி வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கணிக்கப்படுறது இந்த நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை வச்சுதான். அப்ப நட்சத்திரங்கிறது அவ்வளவு முக்கியம். அந்த வரிசையில மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவருடைய பொதுவான குணநலங்கள் என்ன, அவர் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம், எந்த வழியில் அவர் இருக்கும் பொழுது அவர் நன்மையான பலன்கள் ஏற்படும், அவர் வாழ்விலே வெற்றி பெறுவதற்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜனதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில இருக்கும் பாதி, அதாவது 2 பாதம். அடுத்த 2 பாதம் மிதுன ராசியில இருக்கும். உடைவட்ட நட்சத்திரம் அப்படின்னு பேர் இருக்கு. அதாவது மிதுன ராசியில 2 பாதம், கடைசி 3வது பாதம் 4வது பாதமும், ரிஷப ராசியில முதல் 2 பாதம் 1வது பாதமும் 2வது பாதமும் இருக்கக்கூடியதான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம். செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்ப மிருகசீரிஷ அப்படிங்கிறது எந்த சிம்பிள்னா வெட்டப்பட்ட தலை, அதாவது மானுடைய தலை வெட்டி இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெட்டப்பட்ட தலையை சொல்லக்கூடியதுதான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். அதாவது மான் அப்படிங்கிறது சந்திரனுடைய வாகனம். இப்ப இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும், மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் அதிதேவதை சந்திரன் தான், தேவதை சந்திரன் தான். சந்திரன் பிறந்தது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துல தான். முழுக்க சந்திரன் பிறந்தது அதிதேவதை சந்திரன். அதே போல பார்த்தீங்கன்னா தேவதை சந்திரன் எல்லாமே மிருகசீரிஷ நட்சத்திரம் தான். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரமா இருந்தாலும் முழுக்க சந்திரன் அதாவது அதிதேவதையாக கொண்டது பிறந்த நட்சத்திரமும் கூட. இப்போ இந்த சந்திர நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துடைய மரம் எது அப்படின்னா கருங்காலி. இன்னைக்கு மேக்சிமம் எல்லாரும் கருங்காலி மாலை போடுறோம் இல்லையா? அந்த கருங்காலிங்கிற மரம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சொல்லக்கூடியது. செவ்வாயுடைய நட்சத்திரம் கருங்காலி. இந்த மிருகசீரிஷத்துடைய மரம் கருங்காலி. பட்சியை பார்த்தீங்கன்னா கோழி வரும். இது ஒரு மிருகம் அப்படின்னா பெண் சாரப்பாம்பை சொல்லக்கூடியது. இப்போ இதோடைய கலர், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்துடைய கலர் அப்படின்னா வெண்மை தான், வெள்ளை கலர் தான் இந்த மிருகசீரிஷத்துடையது. இந்த சிம்பிள் அப்படின்னா மானுடைய தலை, வெட்டப்பட்ட தலை அப்படின்னாலும் அந்த மானுடைய தலை மட்டும் அதை சொல்லக்கூடாது, அந்த சிம்பிள் தான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். இப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய பேர் போகிறாங்க இல்லையா, இந்த சாமியார்கிட்ட போனால் நன்மை கிடக்கும், அந்த சாமியார்கிட்ட போனால் நன்மை கிடக்கும் அப்படின்னு போகும்போது கவனமாக இருக்க வேண்டும். போலி சாமியார்களிடம் ஏமாறுவது யார் அப்படின்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க தான். ஏன்னா இங்கே பணம் கொடுத்து அங்கே பணம் கொடுத்து இந்த மாதிரி மன நிம்மதிக்காக அங்கே போய் மாட்டிக்கிறது, இங்கே போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான செய்வனை இங்கே வைக்க போகிறோம் அங்கே வைக்க, இந்த மாதிரி எங்கேயாவது போய் பணத்தை இழந்து அவங்கள்ட்ட வேறையும் ஏமாறக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரவங்க தான். அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை, அதாவது ஒன்று குழந்தை புத்திர தோஷம் இருக்கும், அப்படி இல்லைன்னா குழந்தை லேட்டாக பிறக்கும், குழந்தை வளர்க்குறதுல பிரச்சனை வரும். அதுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கடைசியில் அந்த குழந்தை இவருக்கு செய்யக்கூடிய அந்த பலனை செய்யுமாங்கிறது சந்தேகத்தில் இருக்கும். அந்த மாதிரியான குழந்தை பிறப்பு, குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்கக்கூடியவங்க இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க தான். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரங்க பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா
நிறைய பணத்தை வட்டிக்கு வாங்கி அதற்காக நிறைய அந்த வட்டியை தாண்டி அந்த வசலை தாண்டி வட்டியை கட்டி அதுக்காக போராடுறவங்களும் இவங்க தான். இவங்க வட்டி கொடுற மாதிரி இருந்தா இவங்க வட்டி கொடுத்து அந்த பணத்தை ஏமாந்து போகிறவங்களும் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரங்களாம். அதனால் ரொம்ப ரொம்ப பணம் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம், பணத்தை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வழிபாடு பூஜை இதுக்கெல்லாம் உதவி செய்யணும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு பூஜை நடக்குது, இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது, இல்லை அங்கே அன்னதானம் நடக்குது அந்த கோயிலில், அதே போல் பார்த்திங்கன்னா அங்கே யாகம் வளர்க்குறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க பண உதவி செய்யணும். அந்த பூஜை நடக்கிறதுக்கு இவங்க பண உதவியோ அல்லது உடல் உழைப்போ ஏதாவது ஒரு உதவி செய்யும் பொழுது இவங்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சி இருக்கும். அந்த பூஜை நடக்கணும், பூஜை புனஸ்காரங்கள் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, கலாச்சாரம், இதுக்கெல்லாம் இவங்க உதவி செய்யும் பொழுது இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு திசை அப்படின்னா அது செவ்வாய் திசை தான் இருக்கும். செவ்வாய் திசை மிக அற்புதமாக இருக்கும். அடுத்து ராகு திசை நன்மையாக பலன்களை தரும். ஆனால் கல்வியில் கை வைக்கும், அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். கல்வி ஒரு அந்த வாக்குத்தான குடும்பஸ்தானம் லக்கணத்துக்கு 2ஆம் இடமோ 4ஆம் இடமோ 9ஆம் இடமோ கெட்டு இருந்தால் கல்வியில் இவங்களை தம் பண்ணி படிக்க வைக்கணும். இல்லைன்னா இளமையிலே ராகு வர்றதுனால ராகு திசை வர்றதுனால கல்வியில் பிரச்சனை வரும். ஏன்னா 7 வருஷம் அது செவ்வாய் திசை, ஆனால் செல் நீக்கி இருப்பு திசைன்னு போட்டு கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. அடுத்து ராகு திசை கரெக்டாக இளமையில் வரும். கண்டிப்பாக பார்க்கணும். குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் தம் பண்ணி படிக்க வைக்கணும். ஏன்னா கல்வியில் கையை வைக்கும் ராகு மகா திசை, அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ராஜா திசைன்னு சொல்லக்கூடிய குரு மகா திசை வரும். பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து வீடு வண்டி வாகனமான இந்த மாதிரியான எல்லா செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடிய திசையாக வரும். குரு திசை அவர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரும். 16 வருஷம் நடக்கும். ராஜயோக பலன்களை தரும். அப்போ ராகு திசையில் கல்வியில் மட்டும் இவங்க கவனமாக இருக்க வேண்டும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் கவனமாக இருக்கும் அப்படின்னா, இந்த செவ்வாயோட நட்சத்திரம் பாக்கி 2 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, மிருகசீரிஷம் அடுத்து சித்திரை அவிட்டம், இந்த பாக்கி இருக்கக்கூடிய 2 நட்சத்திரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு புது முயற்சி எடுக்கணும்னாலும் சரி, தொழில் தொடங்கணும்னாலும் சரி, சுபகாரியம் நடத்தணும்னாலும் சரி, இவங்க இந்த திருமணம் செய்யறதுனா கூட இந்த சித்திரை அவிட்டம் இந்த 2 நட்சத்திரத்தை தவிர்ப்பது நல்லது. இவங்க செவ்வாயோட நட்சத்திரம் தான், ஆனாலும் இந்த சித்திரை அவிட்டத்தை தவிர்ப்பது இவங்களுக்கு நல்லது. இந்த நட்சத்திரங்களிலே எந்த விதமான சுபகாரியமோ புதிய தொழில் தொடங்குறதோ புது முயற்சிகளையே தவிர்ப்பது நல்லது. இந்த சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் நட்சத்திரம் நடக்கும் பொழுது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரவங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தனதாரை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்களில் உங்களுக்கு தனதார நட்சத்திரங்களாக வரும். அப்போ இந்த நட்சத்திரங்கள் நடக்கும்பொழுது இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கும் அற்புதமாக இருக்கும். தனதாரையின் நட்சத்திரமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் இவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இந்த தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம்னா இவங்களுக்கு வேதை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சித்திரை, அவிட்ட நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களை இவர் தவிர்க்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு யாருக்காவது உதவி செய்யணும். அது குழந்தை ஆசிரமெல்லாம் இருக்கு இல்லையா, அநாத ஆசிரமங்கள், அவங்கெல்லாம் போய் உதவி செய்யும் பொழுது இவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் மற்றவங்களுக்கு வழிகாட்டணும். மற்றவங்களுக்கு இப்போ வழி தெரியாமல் திக்கெட்டு இருக்கவங்களுக்கு இப்படி செஞ்சால் இது நல்லாயிருக்கும் போகணும், மற்றவங்களுக்கு அட்வைஸ் வழிகாட்டக்கூடிய வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா தங்க நகை வியாபாரம் இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறது சிறப்பு. வட்டிக்கு கடன் கொடுக்கறதுல கவனமாக இருக்கணும், வட்டிக்கு வாங்கும் போதும் கவனமாக இருக்கணும். இவர்கள் அதில் தான் இவங்களுக்கு சிக்கல் வரும் அப்படிங்கிறதான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துடைய பலன். அதேமாதிரி குழந்தை பிறப்பு குழந்தை வளர்ப்புலையும் இவங்களை நிறையா கஷ்டப்படக்கூடிய அமைப்பும் இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க வழிபாடுன்னா வியாழக்கிழமை செய்யக்கூடிய வழிபாடு, பெரிய பெரிய மகான்களுடைய வழிபாடு வியாழக்கிழமை செய்கிறது, திருப்பூட்டூர் சென்று வழிபாடு செய்கிறது, ஆலங்குடி வியாழக்கிழமை சென்று வழிபாடு செய்கிறது, பெரிய பெரிய குருமார்களை வழிபாடு செய்கிறது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக அற்புதமான பலன்களை தரும் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா சந்திரனையும் வழிபாடு செய்யலாம். ஏன்னா சந்திரன் பிறந்த நட்சத்திரம், சந்திரன் அதிதேவதையாக கொண்ட நட்சத்திரம், சந்திரனை தேவதையாக கொண்ட நட்சத்திரம், அதனால் சந்திரனையும் வழிபாடு செய்யலாம். கருங்காலை மாலையால் இவங்களோட நட்சத்திரமே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்துடைய மரமே பார்த்திங்கன்னா கருங்காலி தான். அப்போ கருங்காலை மாலை அணிகிறது மூலமாக நட்சத்திரத்தை வலுப்படுத்த உதவும். அதே போல் வியாழக்கிழமை பெரிய மகான்கள் ஜீவசமாதிகள், பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி வியாழக்கிழமை சென்று வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும்,
மிருகசீரிச நட்சத்திரக்காரங்கள். அடிக்கடி ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்வது மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறப்பு. அடுத்து திருப்பட்டூர், ஆலங்குடி இந்த மாதிரியான வியாழக்கிழமை வழிபாடு செய்யக்கூடிய எந்த வழிபாட்டு தலங்களிலும் இவர்கள் சென்று வழிபாடு செய்யும் பொழுது இவர்கள் வாழ்விலே வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.